Welcome back to this session. இன்னைக்கு நம்ம accounting for partnership firm fundamentals-ல sums பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து fluctuating capital இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 24ல இருந்து 27 வரைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன சம்மில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிடலாம். Anita and Ankita are partners sharing profit equally. ஸோ ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பார்ட்னருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் ஷேரிங் வந்து பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட்டை. அண்ட் their capitals maintain following fluctuating capital account method as on 1st April 2023 were rupee 5 lakh and 4 lakh respectively. ஸோ ரெண்டு பார்ட்னரோட அனிதாவோட கேபிட்டல் வந்து 5 lakh, அன்கிதாவோட கேபிட்டல் வந்து 4 lakh. ஓகே, பார்ட்னர்ஷிப் deed provide to allow interest on capital at 10% per annum. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்துட்டு 10% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The firm earned net profit of rupee 2 lakh for the year ending 31st March 2024. ஓகே, அந்த firm வந்து ப்ராஃபிட் வந்து எண்டில் வந்துட்டு 2 lakh rupees வந்து earn பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா pass the journal entry for interest on capital. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு மட்டும் ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ 24th sum, right? ஸோ 24 working note. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்னர் அனிதாஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அவங்களுக்கு 5 lakh, ரைட்? 5 lakh இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க? 10%. ஸோ 50,000. அதே மாதிரி அன்கிதாஸ் கேபிட்டல் 4 lakh into 10/100 equal to 40,000. ஓகே, ஸோ ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டுடலாம். இப்போ இந்த என்ட்ரிக்கு மட்டும் தான் ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் போட்டுடலாம். ஃபார்மேட் போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி போட போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகே, அக்கவுண்ட் டெபிட் டு ரெண்டு பார்ட்னரோட நேமும் எழுதிக்கோங்க. கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, so to Ankita capital account being interest on capital. narration ரொம்ப important. so narration கண்டிப்பா எழுதணும் நீங்க. being interest on capital allowed to partners at 10% per annum. ஓகே, ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 50,000, 40,000. ஸோ டோட்டல் டெபிட் 90,000. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. இப்போ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ பண்ணிடலாம். Second entry, profit and loss appropriation account debit to எது மூலமா காசு வருது? எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகே, so what is the narration? being interest on partners capital interest on partners capital
transfer to profit and loss appropriation account. Okay, so எவ்வளோ transfer பண்றோம் 90,000. okay, அவ்வளோதான். இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 lakh into 10 divided by 100 50, 4 lakh 10 divided by 100 40. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். யாரோடதுன்னா இவங்க ரெண்டு பேரோடது. அண்ட் தென் இந்த டெபிட் பண்ணதை இங்கே கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். அடுத்த சம் வந்து Ashish and Akash are partners sharing profit in the ratio of 3:2. The capital account have credited balance of 5 lakh and 6 lakh respectively as on 31st March. End dateல இந்த capital வந்து கொடுத்திருக்காங்க, ரைட்டா? So interest on capital எப்ப கண்டுபிடிப்போம்? Opening capital வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Closing capital கொடுத்திருக்காங்க, right? So after debit of drawing during the year of 1,50,000 and 1 lakh respectively. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ், ரைட்? ஸோ அப்போ தான் நமக்கு என்ன தெரியும்? ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும். ஏன்னா கேபிட்டல்லேருந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அதில் மைனஸ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2024 வாஸ் ₹5 lakh. ஸோ ப்ராஃபிட் வந்து 5 lakh சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் 10% per annum. ஸோ பாஸ் த ஜர்னல் என்ட்ரி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க, ரைட்? So 25th sum. So first என்ன calculate பண்ண போறோம்? Opening capital of the partners calculate பண்ணணும். Calculate opening capital of the partners. Okay. ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து யாரோடது? ஆஷிஷோடது கண்டுபிடிச்சிடலாம். ஆஷிஷோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோனா க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு இவருக்கு 5 lakh கொடுத்துருக்காங்க. பிளஸ் டிராயிங்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1,50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவரோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோவா இருந்திருக்கும்? 6,50,000. ஓகே, ஸோ ₹6,50,000. ஓகே, ஸோ இவரோட ஓப்பனிங் கேபிட்டல் 6,50,000 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து யாரு? ஆகாஷ். அவருக்கும் க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ். ஸோ இவரோட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 lakh கொடுத்துருக்காங்க. பிளஸ் எவ்வளோ டிராயிங்ஸ்? 1 lakh சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 7 lakh. ஸோ இவரோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 7 lakh. ஓகேவா? இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம்? இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு ஆஷிஷ்க்கு எவ்வளோ கேபிட்டல்? 6,50,000 இன்டூ 10% சொல்லியிருக்காங்க. 10/100 ஈக்குவல் டு ₹65,000. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாஷ்க்கு ஈக்குவல் டு ₹7 lakh into 10/100
equal to rupee 70,000. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ரெடி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆஷிஷ் capital account and to Akash capital account. Narration being interest on capital allowed to partner at 10% per annum. Okay, so நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் இவங்களுக்கு 65,000 and 70,000, right? 65,000 and 70,000. Super. So இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1,35,000. Okay, so இது அப்படியே எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். So second profit and loss appropriation account debit to interest on capital, okay, being interest on capital transfer to profit and loss appropriation account. Okay, so எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், 1,35,000, 1,35,000. Okay, and then profit and loss appropriation account. So profit and loss appropriation account for the year ending. So இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா net profit, net profit. So எவ்வளவு net profit சொல்லிருக்காங்க, 5 lakh. Okay, so அப்புறம் இங்க to interest on capital, யாரோடது, ஆஷிஷ் capital account and Akash capital account. So எவ்வளவு இவங்க ரெண்டு பேருக்கும் capital account 65,000 and 70,000, right? Okay, so அப்ப difference பார்த்தோம்னா இது 5 lakh, to profit transfer to, so ரெண்டு பார்ட்னர் இருக்கும், ஆஷிஷ் and ஆகாஷ். ஓகே, ஸோ என்ன ரேஷியோல இவங்க டிவைட் பண்ணிக்க போறாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா சம்ல, என்ன ரேஷியோஸ்ல கொடுக்க போறாங்க. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் பார்க்கணும். நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஏன் இதை மைனஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வந்து இதில் இன்க்ளூட் ஆகலை இந்த நெட் ப்ராஃபிட்ல, அதனால இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ வச்சிருக்காங்க, 5 lakh, 5 lakh மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, 1,35,000 ஈக்குவல் டு 3,65,000. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம், ரைட்டா. ஸோ இதோட பேலன்ஸ் எவ்வளோ, 3,65,000. ஸோ இவரோட ரேஷியோ எவ்வளோ இவங்களுக்கு 3:2. ஓகே, ஸோ இப்போ 3,65,000 into 3/5, 3,65,000 into 2/5, right?
ஸோ அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வரும்? 2,19,000, 1,46,000. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 26 சம். Naresh and Sukesh are partners with capital of rupee 3 lakh each has on 31st March 2024. ஸோ ரெண்டு பேருக்குமே கேபிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க? 3 lakh கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. ஓகே, நரேஷ் have withdraw 50,000 against capital on 1st October 2023 and 1 lakh drawings against profit. ஸோ நரேஷ்ன்றவர் கேபிட்டல்லேருந்து டிராயிங் எடுத்திருக்காரு, ப்ராஃபிட்லேருந்து என்ன பண்ணியிருக்காரு? டிராயிங்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, Sukesh also had drawings of 1 lakh. Interest on capital is to be allowed at 10% per annum. Net profit of the year was rupee 2 lakh which is yet to be distributed. இன்னும் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த எல்லா என்ட்ரிஸும் நம்ம எல்லா கால்குலேஷனும் போட்டுட்டு தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ சம் போட்டுலாம். 26 சம்மில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு calculation of opening capital. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்னர் யாரு? நரேஷ். நரேஷ்க்கு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ரெண்டு டிராயிங் எடுத்திருக்காரு. ரைட்டா, இவர் ப்ளஸ் டிராயிங் அவுட் ஆஃப் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா, ரெண்டு டிராயிங்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால நம்ம ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஸோ சி, அவரோட கேபிட்டல் வந்து 3 lakh. ஃபர்ஸ்ட் டிராயிங் கேபிட்டல்லேருந்து எவ்வளோ எடுத்திருக்காருனா 50,000 எடுத்திருக்காரு. அதே மாதிரி ப்ராஃபிட்லேருந்து 1 lakh rupees எடுத்திருக்காரு. ஸோ டோட்டலாக அவர்கிட்ட இருக்கிற ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,50,000. ஓகே, திஸ் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் 4,50,000 இருக்கு இவர்கிட்ட. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்னர் பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் பார்ட்னர் பேர் என்ன? சுகேஷ். இவருக்கும் க்ளோசிங் கேபிட்டல் ஒரே ஒரு டிராயிங் தான் எடுத்திருக்காரு இவர். ஸோ டிராயிங், ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 3 lakh ப்ளஸ் டிராயிங் எவ்வளோ எடுத்திருக்காரு? 1 lakh. ஸோ டோட்டல் இவரோட கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்கு? ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh. ஓகே, இவரோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ? 4,50,000. இவரோட ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்னர் நரேஷ். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு நேரத்தில் ஒன்று வந்து கேபிட்டல்ல இருந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காரு, இன்னொன்று வந்துட்டு ப்ராஃபிட்ல இருந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காரு. வேற வேற டேட்ல எடுத்திருக்காரு. ரைட்டா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளோ மந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எவ்வளோ மந்த் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ரெண்டு அமௌண்ட்டுக்கு நம்ம இப்போ போட போகிறோம். 1st April கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. ரைட், 1st April இருந்து எப்போ ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்றாரு? அவர் ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்றது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1st Octoberல தான் பண்றாங்க. ரைட்டா, ரெண்டுமே வந்து 1st Octoberல தான் இருக்கு. ஓகே, குட். ஸோ பாருங்க, 30th September, அதாவது 1st October வரைக்கும் அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. அது என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4,50,000. ஓகே, ஸோ இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்? 10%. அப்போ எத்தனை மந்த் கால்குலேட் பண்ண போகிறோம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். 6 months, 6/12.
ஓகே. ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ வேல்யூ வரும்? ரூபி 22,500. ஓகேவா? அடுத்து 1st அக்டோபர்லேருந்து 31st மார்ச் அப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh தான் இருந்துச்சு. ஏன்னா 50,000 அவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியே எடுத்துட்டார். கரெக்டா? ரைட்டா? ஸோ அப்போ இந்த 3 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் 6 months. ஸோ 10/100 into 6/12. அப்போ எவ்வளோ ரூபி இருக்கு அவர்கிட்ட? 20,000 இருக்கு. ஸோ டோட்டலாக இவரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22,500 plus 20,000. ஓகே. ஸோ இப்போ 42,500. ஓகே. இதுதான் இவரோடது. அடுத்த பார்ட்னரோடது பார்த்தோன்னா சுகேஷ் 4 lakh வச்சிருந்தாரு இல்லையா லாஸ்டா. அவருக்கு டேட் எதுவுமே கொடுக்கல, மந்த் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால அப்படி டேரெக்டாக கால்குலேட் பண்ணிடலாம் 40,000. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 42,500, செகண்ட் பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 40,000. ஓகே. ஸோ இப்போ வந்து ஜேர்னலோட ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எழுதியிருக்கேன் நான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட், சுகேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அலவுட் அட் 10% per annum. ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இவங்க ரெண்டு பேருக்கும்? 42,500 and 40,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்? அப்போ ரெண்டும் ஆட் பண்ணோம் 82,500. ரைட்? ஸோ இப்போ இதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debit to interest on capital account. Okay. So narration என்ன? being சேம் தான், வேற என்ட்ரி மாறவே இல்லை, அப்படியே தான் வருது. நிறைய சமயம் இதே என்ட்ரி தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. being interest on capital transfer to profit and loss appropriation account. எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? 82,500. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதோட ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட், distribution of profit. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 lakh இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மீதி அமௌண்ட் 1,17,500. ஓகே. ஸோ இதை வந்து ரேஷியோஸில் பிரிக்கணும் இல்லையா பார்ட்னருக்கு. ஸோ ஆனால் பார்ட்னர் வந்து நம்ம கொஸ்டினில் ரேஷியோஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ கொடுக்கல அப்படின்னா என்ன ரேஷியோவில் பிரிப்போம்? ஈக்குவல் ரேஷியோவில் பிரிப்போம். ரைட்? ஸோ அப்போ ரேஷியோவில் 1:1. ரைட்டா? ஸோ அப்போது 117,500 for the first partner Naresh into 1/2. அதே தான் சுகேஷ் 117,500 into 1/2. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ வந்திருக்கு? 58,750. 58,750. ஓகே. ஸோ அப்போ இதுதான் என்ன பண்ணியிருக்கோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியாக போட போகிறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து profit and loss appropriation account debit to the partners account. Okay, Naresh capital account to Sukesh capital account. So narration enna varum? Being profit transfer to the partners capital account. Being profit transfer to partners capital account. Okay. So இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ 58,750,
58,750. So total 1,17,500. Okay, clear? So next 27 sumல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, on 1st April 2013, Jay and Vijay entered into partnership for supplying laboratory equipment to government schools situated in remote and backward areas. So they contribute capital of 80,000 or 50,000. So ரெண்டு பார்ட்னரும் capital வந்து 80 and 50 போட்டிருக்காங்க respectively and agree to share the profit in the ratio of 3:2. So ratio என்ன இதுல பண்றாங்கன்னா 3:2ன்ற profit ratio divide பண்ணிக்க போறாங்க. The partnership deed provided the interest on capital shall be allowed at 9% per annum. During the year, the firm earns a profit of rupee 7,800 தான் profit earn பண்ணிருக்காங்க, right? So your calculation clearly prepare profit and loss appropriation account of Jai and Vijay for the year ending 31st March ன்னு சொல்லிருக்காங்க, right? So இப்போ எப்படி calculate பண்ணனும்னு பார்த்தலாம். So sum number 27. So first working note போட்டுக்கலாம் எப்பயுமே. So first என்ன கண்டுபிடிக்கணும்? Interest on capital கண்டுபிடிப்போம் usually, right? Interest on capital. So first partner ஓட நேம் என்ன? Jay. அவர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு? 80,000 கொண்டு வந்திருக்காரு. 80,000 into எவ்வளவு percentage சொல்லிருக்காங்க? 9/100 equal to 7,200, right? So அடுத்து விஜய் எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு கேபிட்டலா? 50,000 into 9/100 equal to 4,500. Okay. So இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 711. Okay. So 11,700 rupees நம்ம கொடுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கோங்க, இது வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். பட் கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 7,800 தான் இருக்கு நம்ம கிட்ட, ரைட்? ஆனா நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? 11,700 கொடுக்கணும். அப்ப இது வந்து நம்ம கிட்ட கம்மியா தானே காசு இருக்கு. அப்ப என்ன ரேஷியோல கொடுக்க முடியாதுன்னா அவங்க வச்சிருக்கிற 3:2ன்ற ரேஷியோல வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க முடியாது. சோ அதுக்கு பதிலா நம்ம ஒரு ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவ்வளவுதானே இருக்கு, இதை தான் நம்ம கொடுக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஜெய் 7,800 into இந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இவங்களுக்கு எவ்வளவு எடுத்திருக்கோம் இப்போ? 7,200 is to 4,500. so இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது வந்து 8 and இது வந்து 5. ஓகேவா? கரெக்ட்? ஓகே, 8 and 5. so அப்ப இந்த ரேஷியோல எதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க போறோம்னா இதை டிவைட் பண்ண 8/13 equal to rupee 4,800. அதே விஜய்க்கு 7,800 into 5 divided by 13 equal to 3,000. இப்போ டோட்டல் வந்துருச்சா? 7,800. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, இதை வச்சு தான் நம்ம இப்போ சம் போட போறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியர் நோட்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளியரா வந்து நோட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி கோடெல்லாம் போடாதீங்க, கிளியரா நோட்ஸ் மட்டும் போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஷோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அந்த அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் இதோட கம்மியா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த ரேஷியோ வந்து நம்ம இப்படி கம்மியா இருந்ததுன்னா we are going to find new ratio with the interest on capital amount. அந்த ரேஷியோ வச்சு இவங்களுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போடுங்க. ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க என்ட்ரி வந்து ஒர்க் நோட் வந்து கிளியரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரொம்ப கிளியரா இருக்கணும் அது. ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் ஃபார் த இயர் ending 31st March. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வர போறோம்? நம்ம நெட் ப்ராஃபிட் கொண்டு வர போறோம். பை நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 7,800. ஸோ அவ்வளோதான் நெட் ப்ராஃபிட், ரைட்? 7,800. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே இந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்
Jay's capital account 4,800, Vijay capital account 3,000. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு சைடும் என்ன ஆயிடுச்சு, டேலி ஆயிடுச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இந்த 4 சம்மும் இந்த செஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாகட்டும். தேங்க்யூ.